சீமான் ஒரு அரசியல் தலைவர் என்கின்ற காரணத்தினால் இந்த வழக்கு பாயவே இல்லை. இந்த பெண் திருமணம் செய்து கொள்ளாமலே இவளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார். இது சட்டப்படி குற்றம். திமுக அரசு கையாளாகாத அரசு. சீமான நீங்கள் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சார்ஜ் ஷீட் போட்டிருந்தால், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தால் சீமா ஒரு 5 வருடம் கடுங்காவல் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கணும். சீமான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் மேல கேஸ் போடக்கூடாதுன்னு திமுக ஏன் நினைக்கணும்? எடப்பாடி மேல வழக்கு போடல, ஹெல்த் விஜயபாஸ்கர் மேல வழக்கு போடல, வேலுமணி மேல வழக்கு போடல, அதே போல சீமா மேலே வழக்கு போடல. ஆனா அவங்க அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் படிக்கிறதுக்காக தான் அதை கிழிச்சு எடுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்களே. முட்டாள் அறிவு 8 கோடி பேருக்கு அறிவியலின் முடிவு பண்ணிட்டாங்க. 8 கோடி பேர் சாமினின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சீமான மனைவி கயல்விழிய விஜயலட்சுமியை போல பயன்படுத்தி விட்டு தப்பி ஓடிய நபர் தான் சீமா. மூத்த மணியுடைய சகோதரர்களோ நான் பேர் சொல்ல விரும்பல, அவர்கள் போய் சீமானை கடத்தி கொண்டு வந்து கட்டா தாலிய அப்படி கட்டப்பட்டவர் தான் கயல்விழி. இது அல்லாம ஒரு துணை நடிகை பெங்களூர்ல போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு கருவை கலைக்க முடியாது, அப்பா சீமா இந்த பேர் நான் சொல்லிட்டுமான பிறகு அந்த பெண்ணுக்கு வீடு வாங்கி கொடுக்கப்பட்டது. பொய்யாருந்தா வழக்க போடியா என் மேல. சீமானுக்கு தான் குடிக்க வேண்டியது துணை நடிகைகளோட உல்லாசமாக. இதுதான் தமிழ் தேசிய அரசியல். குடிச்சுட்டு ஒரு செவ்வி கொடுக்க முடியாமல் போதையில் விழுந்து கிடந்த நபர் அந்த பத்திரிகையாளர் சொல்லுவார். போன் போட்டு தட்டுமா? அதாவது அவர்கிட்ட நான் பேட்டி டெலிபோன்ல எடுத்து கொண்டிருக்கேன் கூட அவரால் கதைக்கு இல்லாமல் நான் கேட்கிற கேள்வி வேற, அவர் சொல்ற பதில் வேற. அந்த போதையில உணர்வாங்கள் அவருக்கு சொல்லி வராமல் இருந்தபடியாலதான் நானே பேட்டியை நிப்பாட்டி கொள்றேன். அப்ப போதைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போய் தான் பேட்டியை நிப்பாட்டுறீங்க? அது எல்லாருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு தெரியும். அவர் போதையிலாம் கதைக்கிறார் என்றபடியால மரியாதை இல்லை என்று கொண்டு நிப்பாட்டி. தமிழ்மிட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சீமான் விஜயலட்சுமி அவர்கள் கூட வந்து அவர் நெருக்கமான உறவில் இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருமே நிறைய இடங்களில் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. விஜயலட்சுமி அவர்கள் இது தொடர்பாக வழக்குமே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு, நிறைய முறை வந்து கருக்கலைப்பும் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம். இந்த வழக்கு வந்து 2-3 தடவை அவங்க வந்து புகார் கொடுத்து வந்து திரும்ப வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது அதுக்கப்புறமாக வந்து வழக்கு கொடுத்துருக்குறாங்க. இது தொடர்பாக நிறைய முறை சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இப்போ இந்த நிலையில தான் வந்து நேற்று நடந்த சம்பவம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வீட்டில் வந்து சம்மன் ஒட்டியிருந்தாங்க, அதை கிழித்த நபர்கள் எல்லாம் வந்து அரெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு தொடர்பாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இப்போது விஜயலட்சுமி இந்த புகார் கொடுத்து இந்த வழக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கை திமுகவே நடவடிக்கை எடுக்கவில்லை. திமுகவை நடவடிக்கை எடுக்கல. அந்த அம்மா பல முறை முதலமைச்சர் அலுவலகத்துடைய கதவை தட்டி இருக்கு, கமிஷன் ஆஃபீஸில் போய் கதவை தட்டி இருக்கு. சீமான் ஒரு அரசியல் தலைவர் என்கின்ற காரணத்தினால் இந்த வழக்கு பாயவே இல்லை. இப்போ எப்படி இந்த வழக்கு பாய்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உயர்நீதிமன்றம் நீதியரசர் இளந்திரையனை இந்த வழக்கை விசாரிக்கிறார். இந்த வழக்கில் குற்றம் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்கு. இந்த பெண் திருமணம் செய்து கொள்ளாமலே இவளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார். இது சட்டப்படி குற்றம். திமுக அரசு கையாளாகாத அரசு. சீமான நீங்கள் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சார்ஜ் ஷீட் போட்டிருந்தால், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தால் சீமா ஒரு 5 வருடம் கடுங்காவல் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கணும். ஆனால் திமுக பயந்து அஞ்சி நடுங்கி வழக்க நீங்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யல. ஆனால் இந்த அளவுக்கு ஏன் வந்து சீமான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் மேலே கேஸ் போடக்கூடாதுன்னு திமுக ஏன் நினைக்கணும்? ஏன் நினைக்கிறோம்னா, திமுகவுக்கு தெம்பும் இல்லை, திராணியும் இல்லை. எடப்பாடி மேலே வழக்கு போடல, ஹெல்த் விஜயபாஸ்கர் மேலே வழக்கு போடல, வேலுமணி மேலே வழக்கு போடல, அதே போல் சீமா மேலே வழக்கு போடல. உடனாடு வழக்கெல்லாம் நேராக சபை கொண்டு காசு கொடுத்தா வழக்கு நடக்காது. நான் பகிரங்கமாக என்னை கைது பண்ணுங்கய்யா, ஜெயிலில் போடுங்க என்னைய. இந்த மக்களால் திருந்துவான். அதிமுக ஊழலை திமுக ஒரு வழக்கு போடலை. ஏன்? திமுக ஊழல் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து அதிமுக வந்தால் என்ன ஊழல் வழக்கில் என்ன போடாத. கடந்த 2011-21 அதிமுக ஊழல் 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 மாபெரும் ஊழல்.
அந்த ஊழல் பண்ண கூட காசு வாங்கின கட்சி தான் திமுக. அப்புறம் எப்படி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடவடிக்கை எடுப்பீங்க? அதே கதை தான் சீமானுக்கும். சீமானுடைய ஊழலை ஏன் திமுக வழக்கு போடலைன்னா அதிமுகவுக்கான அளவுகோல் தான் சீமானு. இப்போ சீமான் மீது யார் வழக்கு போட்டதுன்னா நீதியரசர் இளந்தரையன் தான் இந்த வழக்கை. இந்த வழக்கு குற்றம் நடந்ததுக்கான முகாந்தரம் இருக்கு. 6 முறை 7 முறை கருக்கலைப்பு செய்ததுக்கான முகாந்தரம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்காமல் போகக்கூடாது. அந்த பொண்ணை பல முறை நீதிமன்றத்தினுடைய வருவதற்கு காவல்துறை பல முறை அணுகியிருக்கார், நடவடிக்கை எடுக்கலை. அப்போது இதை இப்படியே விட்டால் இந்த மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது, நீதிமன்றத்தின் மீது, காவல்துறை மீது நம்பிக்கையெல்லாம் போயிடும். இந்த காரணத்துக்காக நீதியரசர் இளந்தரையன் அவர்கள் இந்த வழக்கை காவல்துறை விசாரிக்கணும். எந்த மருத்துவமனையில் கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்கு, அது யார் கருக்கலைப்பு செய்த மருத்துவர், யார் ஆண் மருத்துவரா பெண் மருத்துவரா, எந்த மருத்துவமனை, அந்த மருத்துவமனைக்கான அங்கீகாரம் இருக்கா, கருக்கலைப்பு செய்தது சரியா, இப்படி இவ்வளோ விஷயங்களை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து கொடு. சார்ஜ்ஷீட் போடு, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய, குற்றவாளியா குற்றவாளி இல்லையான்னு நீதிமன்றம் முடிவு பண்ணுறோம். இப்படி காவல்துறைக்கு வந்து அரசுக்கும் நீதியரசர் இளந்தரை அவர்கள் குட்டு வைத்த பிறகுதான் இது ஏமாற்றவே முடியாதுன்னு என்ன பண்ணுது திமுக அரசு சமண கொடி ஒட்டுது. ஒட்டிய பிறகு அவர் அங்கிருந்து சொல்றாரு, கிழிச்சி எரி. யாரு? மனைவிக்கு சொல்லி, சீமான் தர்மபுரியிலிருந்து மனைவிக்கு சொல்லி, மனைவி அந்த காவலாளி துப்பாக்கி வைத்திருந்த காவல் கிழிச்சி எரி. ஆனா சீமான் தான் ஊர்ல இல்லைங்கய்யா, அவருக்கு இவங்க ஊர்ல இல்லைன்னா அமெரிக்காவில இருந்து பேசலாமா அடுத்த செகண்ட்? இல்லைங்கய்யா பேசலாம். அவன் கரெக்டா இந்த நேரத்துல தான் ஒட்ட வராங்க, அவங்க ஒட்ட உடனே கிழிச்சிருந்தா அவர் எப்படி ஃபோன் பண்ணி சொல்லுவார்? ஒட்டிய பிறகுதான் தகவல் போகுது சீமானுக்கு. சீமா பொண்டாட்டி சீமானுக்கு சொல்றாங்க தர்மபுரிக்கு கிழிச்சேரி, ஒட்டிய பிறகுதான் ஆணை. ஆனா அவங்க அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் படிக்கிறதுக்காக தான் அதை கிழிச்சு எடுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்களே. முட்டாள். அறிவு 8 கோடி பேருக்கு அறிவியலின்னு முடிவு பண்ணிட்டாங்க. 8 கோடி பேர் சாமினின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒட்டதை பசை போட்டு ஒட்டினதை கிழிச்சு எடுத்துட்டு வருவாங்களா? சமனை வாங்க மறுக்கிறார்கள், அப்புறம் தான் ஒட்டுவான். அதான் கோர்ட் நடைமுறை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அவர் ஊர்ல இல்லன்னு தெரிஞ்சுதான் நீங்க சம்மன் கொண்டு வரீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வீட்டுல தானே இருக்கேன், நீங்க என்கிட்ட அவங்க எதுவுமே எங்க கிட்ட பேசவே இல்லை, வந்தோடனே நேரடியா கதவுல ஒட்டிட்டு போயிட்டாங்க. இல்ல அவ்வளவு தவறு. காவல்துறைக்காக நான் பேசுறேன். ஒரு நடைமுறை என்னன்னா, நீங்க வாங்க மறுத்தா தான் கதவுல ஒட்டுவான். யார்கிட்ட பூச்சுத்துறீங்க? சீமான மனைவி கயல்விழிய இதே போல, யாரை போல, விஜயலட்சுமியை போல பயன்படுத்தி விட்டு தப்பி ஓடிய நபர் தான் சீமா. தப்பி ஓடிய நபரை கயல்வினுடைய சகோதரர்கள், மூத்தமணியுடைய சகோதரர்களோ, நான் பேர் சொல்ல விரும்பல, அவர்கள் போய் சீமானை கடத்தி கொண்டு வந்து கட்டா தாலிய, அப்படி கட்டப்பட்டவர் தான் கயல்விழி. இல்லைன்னா கயல்விழி என்ன போட்டிருக்கணும்? வீடியோ போட்டுட்டு தான் இருக்கணும். கயல்விழியும் பாலியல் வழக்கு என்ன கெடுத்துட்டான்னு போய் இன்னொரு வழக்கு பதிவாக வேண்டி இருக்கு. யாருக்கு பூச்சுத்துறீங்க? தெருவில் கிடந்தவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு முட்டா பைய 2000 கோடி கொடுத்துருக்கான், பண்ணை வீடு கொடுத்துருக்கான், 6 வெளிநாட்டு கார் கொடுத்துருக்கான், 15 வேலையாள் கொடுத்துருக்கான், கொடைக்கானல பெரிய பங்களா கொடுத்துருக்கான். காளிமுத்தன் 100 கோடியோடைய வந்தாரு. யாரை ஏமாற்றுகிறீர்கள்? காளிமுத்து தெருவில் பஸ் ஸ்டாண்டில் அதிமுக திமுக அதிமுக திமுகன்னு கடைசியாக காளிமுத்து ராபின் மைன் ஒரு லாரி ஆர்சி புக்கை வச்சு ஏமாற்றிய ஒரு நபருடைய பினாமி தான் இந்த காளிமுத்து. ராபின் மைன் கேஸு பெரிய வழக்கு. காளிமுத்து ஒரு மோசடிக்காரன் தான். கயல்வியுடைய அம்மாவுடைய கதையை சொல்லட்டுமா? எப்படி கயல்வியுடைய மாமியாரோ சீமானுக்கு ஒரே வயசு. நிறைய உள்ள அசிங்கமாக இருக்கு. இவர்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தலைவர்கள், தமிழனுக்கு தலைவர்கள். சம்மண காவல்துறை அதிகாரி கொண்டு வந்து கொடுக்க போகும்போது நான் வாங்க முடியாது. வாங்க முடியலன்னா அந்த சம்மனா என்ன பண்ணுவாங்க? செவுத்தில் ஒட்டுவது தான் மரபு. அதில் தான் ஒட்டுறாங்க. ஒட்டுனையா இவர் அதிபர், தமிழ்நாட்டினுடைய அதிபர் தர்மபுரியிலிருந்து பொண்டாட்டி கிழிச்செறிய சொல்ல, அவனுக்கு 7 துப்பாக்கி, 20 பாதுகாவலர்கள், ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், மாதம் 20 லட்ச ரூபா. சீமா வீட்டுக்கு 10 பவுன்சர் இருக்கான், சீமானோட 10 பவுன்சர் இருக்கான். ஏது அவனுக்கு இவ்வளோ வசதி? சென்னையில் இருக்கிற பில்டர்கள், சட்டவிரோத பில்டர்களை மிரட்டி மாதம் உன் தம்பி வாங்குறான், பல கோடி வாங்குறான். ஏன் யார்கிட்ட வாங்குறா, என்ன பட்டியலாம் சொல்லட்டுமா? என்ன வழக்கு போட்டு இழு கோர்ட்டுக்கு நான் சொல்கிறேன். சீமான் தம்பி பீட்டர் சென்னையில் இருக்கக்கூடிய பில்டர்களிடம், சட்டவிரோதமான பில்டர்கள்
காசா கிராண்டு, ஜெயின் பில்டர், இது போன்ற பெரிய பில்டர்கிட்ட மாதம் வாமூல் வசூல், இல்லைன்னா அறிக்கை விடுவேன். நீ கட்டியிருக்கிற இடம் அரசு இடம், அரசு விதிமுறைகளை மீறுற, அதிமுக பினாமி, நீ திமுக பினாமி, இப்படி மாதம் கூட மாமூல் கொடுத்துட்ருக்கான் சீமானுக்கு. இந்த நபரா தமிழ் தேசிய நபர்? 6 முறை 7 முறை ஒரு அபலை பெண்ணை கருவை களைச்சிட்டு அவள் விபச்சாரியாவா? அவளுக்கே நீதி கிடைக்கல. நீ இப்போ வீரப்ப மகளை பக்கத்தில் வச்சிருக்க. வீரப்ப மகள் சீட்டு கட்டி யாக்க போனா? அண்ணாமலைகிட்ட போனா. அண்ணாமலை உங்ககிட்ட அனுப்புனா. அண்ணாமலைக்கு உனக்குமான தொடர்பு. உடனே சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிஜேபியில் அண்ணாமலை யார்கிட்ட அனுப்புனாரு? சீமான்கிட்ட. அப்போ அண்ணாமலை வேறு சீமான் வேறு இல்லை, கட்சி தான் வேறு வேறு. இந்த மோசடி நபரை அம்பலப்படுத்தக்கூடிய வேலையை திமுக, மானங்கட்ட திமுக இப்போ தான் நீதியரசர் ஆணையிட்ட பிறகுதான் இப்போ ஆண்மை பரிசோதனை நடத்தும் போது யாருக்கு? சீமானுக்கு. கமிஷன் அருண்ட அந்த இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி ஆண்மை இருந்தால் தானே கற்பழிக்க முடியும், கருக்கலை பண்ண முடியும். அப்போ சீமானுக்கு ஆண்மை பரிசோதனையை கமிஷனர் அருண் கூடிய விரைவில் நடத்த போகிறார். இவ்வளவு குற்றவாளியான ஒரு நபர் எப்படி? இது அல்லாமல் ஒரு துணை நடிகை பெங்களூரில் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு கருவை கலைக்க முடியாது, அப்பா சீமான் இந்த பேர் நான் சொல்லட்டுமான பிறகு அந்த பெண்ணுக்கு வீடு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. பொய்யா இருந்தால் வழக்க போடியா என் மேலே? துணை நடிகைகள் எத்தனை பேர் சீமானோட தொடர்புங்கிற கதையை கூட இருக்கிற அத்தனை பேருக்கு அந்த கதை தெரியும். சீமானுக்கு தான் குடிக்க வேண்டியது துணை நடிகைகளோட உல்லாசமாக. இதுதான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியலுக்கு நீ இதுவரைக்கும் எத்தனை மாநாடு நடத்திருக்க, எத்தனை போராட்டம் நடத்திருக்க, எத்தனை சிறைக்கு போயிருக்கிற, என்ன நடந்திருக்கிற 5 வருஷமா 15 வருஷமா? 2009 ஆரம்பித்த கட்சி, நீ 25 ஆச்சு. எத்தனை போராட்டங்களை நீ, எத்தனை வேலை இந்த இயக்கத்தில் மக்கள் திமுகவுடைய வெறுப்புக்காக உனக்கு 8% ஓட்டு போடுறான். இதுதான் உன்னுடைய திமுகவுடைய பலவீனம் உனக்கு பலமாக மாறியிருக்கு. இந்த தமிழ் தேசிய அரசியலை திருமாவளவன் சொல்லலை, வேல்முருகன் இப்போ சொல்கிறார். இந்த இந்த ஒரு 8% வாக்கு வேல்முருகனுக்கு போக வேண்டிய வாக்கு. வேல்முருகன் திமுகவில் போய் திமுக உதயசூரியன் நிற்காமல் இருந்திருந்தால் வேல்முருகன் நீ 10% வாக்குக்கு சொந்தக்காரர். திமுகவை எதிர்ப்பதான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியலை. அந்த அரசியலை சீமான் பயன்படுத்தி கொண்டான், வேறு யாரும் பயன்படுத்தி கொள்ள. அண்ணன் திருமாவளவன் பயன்படுத்தலை, வேல்முருகன் பயன்படுத்தலை. யார்? 2 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு இருந்து 2 பேர் தான் அந்த தியாகத்தை செய்தார்கள். 2 பேருமே பயன்படுத்தலை. அதனால சீமானுக்கு அந்த 8% வாக்கு போச்சு. தமிழ் தேசிய அரசியல் முழுமையாக இருக்கிற ஆள் யாரு கேட்டிங்கன்னா முழுக்க வேல்முருகன் தான். வெளியே தெரிவதில்லை. அவர்கிட்ட எந்த விதமான தகவல் தொழில்நுட்ப சாதனங்களோ தொழில்நுட்ப அமைப்புகளோ கிடையாது. போய் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அலுவலகத்தை பூட்டியது யார்? வேல்முருகன். 8 மணி நேர உழைப்புக்கு 12 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்று திமுக சொன்ன பொழுது சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அதை தடுத்து நிறுத்தியவர் வேல்முருகன். இப்படி பட்டியல் போட்டுட்டே போகலாம். நெய்வேலி தொழிலாளர் இன்று வரை நீதி கிடைக்கவே இல்லை, அதுக்காக போராடியவர் வேல்முருகன். அப்போ தமிழ் தேசிய அரசியல் பூரா வேல்முருகனுக்கு போயிருக்கணும். கலிசடை சீமான்கிட்ட போயிருக்குன்னா தமிழ் தேசிய அரசியலில் திமுகவை எதிர்ப்பது தான் பெரிய வாக்கு வங்கி. திருமாவும் எதுக்கல, வேல்முருகனை எதுக்கல. அதனால தான் சீமான்கிட்ட போச்சு. இப்போ அந்த வேலையை வேல்முருகன் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போது சீமான் இது தொடர்பாக ப்ரெஸ் மீட் எல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது என் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது, இவ்வளோ நாள் வந்து நீங்கள் இது பண்ணல, இப்போ மட்டும் திடீர்னு ஏன் இவ்வளோ வேகம் காட்டுறீங்க? இதே வேகத்தை எனக்கு வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு காட்டுற வேகத்தை நீங்கள் பொள்ளாச்சி கேஸ்லையோ இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலையோ வந்து காட்டியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. என் மேலே மட்டும் அதுவும் இப்போ திடீர்னு வந்து இவ்வளோ ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம் என்ன? என்னால் என்னை வந்து அவங்களால சமாளிக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து இந்த பெண்மணியை கூட்ட வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. பெண்மணியை கூட்டி கொண்டு வந்து வழக்கு போட சொல்லி திமுக சொல்லலை. நீங்கள் சகோதரி வீரலட்சுமி சொல்லலை. வீரலட்சுமியிடம் வந்து சரண்டர் ஆகிறா விஜயலட்சுமி. எனக்கு நீதி பெற்றுக்கொடு, சீமானுடைய ஆட்களால் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு நீ பாதுகாப்பு கொடுன்னு சகோதரி வீரலட்சுமிகிட்ட யார் வர்றா? விஜயலட்சுமி. வீரலட்சுமி பாதுகாப்பு கொடுப்பதற்காக தன்னுடைய
உறவினர் வீட்டில் தங்க வைத்து பாதுகாப்பு கொடுக்குற பொழுது அந்த பெண் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை போல நடந்து சீமானுடைய 50,000 ரூபாய் காசுக்கு வாங்கிட்டு சாட்டை கூட்டிகிட்டு போய் பெங்களூர் விட்டுறலாம். வழக்கை நான் வாபஸ் வாங்குறேங்கிறான். வாங்க. அப்போ அந்த பெண்ணும் சீமானால் பெரிய அளவில் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கு. இப்போ அந்த பெண்ணே வழக்கை வாபஸ் வாங்க விரும்பினாலும் நீதிமன்றம் விடாது. நினச்சா கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, நினச்சா வாபஸ் வாங்குவீங்க. அரசனுடைய நேரம் காலம் நீதிமன்றத்தினுடைய காலம் எல்லாம் விரையும் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் விஜயலட்சுமி தண்டிக்கப்படுவார்கள் நிலைமை இப்போ இருக்குது. இப்போது இந்த வழக்கு பரபரப்பான வழக்காக இருக்கிற காரணத்தினால இந்த வழக்கை நீதியரசர் இளந்திரையன் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து நீங்கள் எப்போ கருக்கலைப்பு செய்தது, எங்கே அந்த குற்றம் நடந்தது, இதற்கான அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து சமர்ப்பித்த பிறகுதான் நீதிமன்றம் விசாரித்து தண்டனை கொடுக்கும். இந்த நிலைமை நீதிமன்றம் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் திமுக அரசு தவிர்க்க முடியாமல் இந்த வேலையை கமிஷன் அருண்கிட்ட வந்து சேருது. இப்போ நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர் தானே சீமா. சமணை கொண்டு வராங்க, வாங்க மறுக்கிறார். சீமா வாங்கணும், சீமா பொண்டாட்டி வாங்கணும், 2 பேர் வாங்க மறுத்த பிறகு நீங்கள் சோற்றில் விட்டுவதான மரபு. அப்போ கிளிச்சேரி அப்படின்னா சட்டத்தை விட நீ மீறியவனா? சட்டம் உன்னை கட்டுப்படுத்தாதா? இந்த நாட்டுடைய அதிபரையே சட்டம் தானே கட்டுப்படுத்துது. நீ என்ன அதை விட இப்போ மேலானவனா? அப்போ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நீங்கள் 2,000 கோடி ரூபா உனக்கு சொத்து சேர்ந்துருச்சு. சாதாரணமான நபர் நீ, ஒரு உதவி இயக்குனராக இருந்து அறிவுமதி வீட்டில் பசியாக பஞ்சமாக பட்டினியாக படுத்து கிடந்த நபர், உனக்கு இன்றைக்கி ஒரு 2,000 கோடி பணம் சேர்ந்த பிறகு திமிர் வந்துருச்சு. கிழிச்சி எரி, இதுதானே மேட்ரு. பாதுகாவலனுக்கு துப்பாக்கி வச்சுருக்கீங்கன்னா அப்போ எத்தனை கோடியை நீ பாதுகாக்க வேண்டியிருக்கு. உனக்கு எதுக்கு பண்ணை வீடு? உனக்கு எதுக்கு வெளிநாட்டு கார்? 6 கார் 7 கார்? வெளிநாட்டுகளிலிருந்து கொட்டுகிற ஈழத்தமிழனுடைய பணம் உனக்கு பாதுகாப்பு. இதை திமுக இப்போ நடவடிக்கை எடுத்தால் அந்த வழக்கு முடிஞ்சிருக்கும். 5 வருஷ காலம் கடுங்காவல் தண்டனை சீமானுக்கு கொடுத்துருந்தா கதை அப்பவே முடிஞ்சிருக்கும். இல்லை, ரெண்டாவது அவங்களுடைய மனைவி கைல்விழி அவங்க வந்து பேட்டி கொடுக்கும்போதுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்கிரிப்டு, இவங்க எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க, அதை அங்கே ஒட்டிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறமாக நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டதுனால என்ன முடியல. குயின் எலிசபெத்தா இல்லை, அவங்க வந்து அவங்களுடைய உடை வந்து கொஞ்சம் நாகரிகமாக இல்லை, நைட்டி மாதிரி ஏதாவது. நைட்டி 24 மணி நைட்டில் தான் இருப்பாங்களா? இந்த 24 மணி பெண்கள்லாம் நைட்டி தானே வேதம் போட முடியும். ராஜ குடும்பத்து பெண்களா? உங்கள் அம்மா எங்கே இருந்தாங்க? விஸ்வகர்மா. அப்போ உங்கள் தாத்தா எங்கே ஓடி போனார்? உங்கள் தாத்தா எங்கே? உங்கள் அம்மாவுடைய அப்பா எங்கம்மா? காளிமுத்தால் விரட்டப்பட்டார். சாதாரண தங்கமுன் ஆசாரிய அவருடைய மனைவியை கவர்ந்து கொண்ட காளிமுத்து விரட்டி விடப்பட்டார். விளக்குத்தூர் போலீஸில் பஞ்சாயத்து நடந்ததா இல்லையா? உன்னுடைய தாய் 7 வயசு பொண்ணு காளிமுத்து டியூஷன் படிக்க போகும்போது 7 வயசு பெண்ணை நீங்கள் டியூஷன் படிக்க போகிற பொழுது அந்த பெண்ணுடைய தாயை அந்த விஸ்வகர்மா தன்னுடைய மனைவியை இழந்து விரட்டி அடிக்கப்பட்டார். இதுதான் கதை. ஏதோ கைல்வெளி ஏதோ பெரிய ராஜ குடும்பத்து பெண் அல்ல. எல்லா சீமான் 30 வயசு சீமானுக்கும் கைல்வெளிக்கும் தப்பி ஓடினவரை பிடிச்சி கொண்டு கட்டி வச்ச ஆள் தான் சீமான். நீங்கள் பண்ணை வீட்டியோடு தான் பிறந்தீங்களா? பண்ணை வீட்டில் தான் வளர்ந்தீங்களா? ஏன் வந்து நைட்டி இல்லாமல் சேலை கட்டி வந்து படிக்க மாட்டீங்களா? வாங்க மாட்டீங்களா? எல்லாம் அதிபர் முட்டா திரள் நிதி பூரா நகையாக மாறிட்டு இருக்கு, சொத்தாக மாறிட்டு இருக்கு. இந்த முட்டாள் தமிழை பூரா சீமானு கொட்டி அளக்கிறான். இதெல்லாம் எத்தனை காலம் இந்த தமிழ்நாடு பார்த்து கொண்டு இருக்கும் என்பதற்கு எச்சரிக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு விடிவு வரும். எத்தனை காலம் ஏமாற்ற முடியாது. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களை வந்து மென்டலி இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சும்மா பாலியல் வழக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எத்தனையோ வழக்கு வந்து அவர் மேலே இருக்குது அப்படிங்கிறப்போ இதை மட்டும் ஏன் வந்து திரும்ப இது மாதிரிலாம் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீதிமன்றத்தை விட இந்த நாட்டில் யாரும் பெரிய ஆள் இல்லை. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. நீதிமன்றம் விசாரிக்க சொல்லுது. நீதிமன்றம் அதிமுக நீதிமன்றமா இல்லை திமுக நீதிமன்றமா இல்லை காங்கிரஸா கம்யூனிஸ்டா சீமா கட்சியா? நீதியரசர் இதை விசாரித்து கோர்ட்டுக்கு அறிக்கை கேட்குறாரு. அப்போ விசாரிக்க தானே செய்யணும்.
நீதிமன்றம் எதை கட்டளை எடுக்கிறதோ அதை செயல்படுத்துவது தான் காவல்துறை இருக்கு. காவல் தான் அது நீதி கிடையாது. அப்போ நீதிமன்றம் உத்தரவிடுவதை காவல்துறை நிறைவேற்றுறதுக்கு உன் வீட்டுக்கு வருது. பக்கத்து வீட்டுக்கு போலிய நீ தான் புருஷன் தான் பாலியல் குற்றவாளி. எத்தனை முறை வந்தாலும் அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சு தண்டனை வாங்கிட்டியா? தண்டனை கொடுக்கவே இல்லையே. தண்டனை நான் தண்டனை அனுபவிச்சிட்டேன், 5 வருஷம் ஜெயிலிருந்து வந்துட்டேன், மீண்டும் ஏன் வரேன்னு கேட்கலாம். 6 முறை 7 முறை கருக்கலைப்பு செய்ததற்கான தண்டனை அனுபவிக்கவே இல்லை. விஜயலட்சுமியை நீ மனைவியாக்கி அவரோடு நீங்கள் பல வருடம் குடும்பம் நடத்துறதுக்கான தண்டனை அனுபவிக்கலை. அப்போ அந்த தண்டனை அனுபவிக்கணுமா இல்லையா? அவன் தண்டனை அனுபவிக்கல, குற்றவாளி தேடி போலீஸ் வரத்தானே செய்யும். இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தாதானே குற்றவாளியா இல்லையாங்கிறதே தெரியும் அப்படின்றாரு. குற்றம் நடந்ததுக்கான ஆதாரங்களை தேடுகிற வேலையை கமிஷனர் அருண் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கார். இந்த குற்றம் நடந்ததுக்கான கருக்கலைப்பு செய்த டாக்டர், மருத்துவர், இடம் 6 முறை எங்கே நடந்திருக்குன்னு விஜயலட்சுமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அதெல்லாம் விசாரிக்கிற வேலையை இப்போ காவல்துறை ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது அதில் அந்த ஃபார்மில் கூட கணவர் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வருது. இது உண்மையாங்க ஐயா? கணவராக இருந்தால் தானே குடும்பம் நடத்த முடியும். கணவர் திருமணம் செஞ்சுக்கிறாருன்னு என்னை ஏமாத்திட்டாலும் விஜயலட்சுமி சொல்லுது. ஏன்னா நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், திருமணம் செஞ்சு கொள்கிறேன்னு சொன்ன பிறகு தான் ஒரு பெண் ஒரு ஆணிட்ட ஒப்படைப்பா. என்னுடைய வீட்டுக்காரன் கணவன் சொல்லி நீ வஞ்சகமாக அந்த பெண்ணை ஏமாத்திருக்க, நயவஞ்சகமாக ஏமாத்திருக்க, கிரிமினல் தனமாக ஏமாத்திருக்க, அவளை ஒரு பாலியல் தொழிலாளியாக நீ பாவிச்சிருக்க. கையிலுடைய பாலியல் தொழிலாளியா நீ பாவிச்சிருப்பியா? அப்போ விஜயலட்சுமி உனக்கு பாலியல் தொழிலாளியா? அவளோட குடும்பம் நடத்தாமல் 6-7 முறை அவளோட இருந்துட்டு எனக்கு யாருன்னு தெரியாம விட்டுட்டு போயிட்டேன். அப்போ இதுதான் ஒரு தலைவனுக்கான தகுதியா? நீ தானே ஒரு பெரிய பாலியல் குற்றவாளி. ஒன்று கோர்ட்டுக்கு வந்திருக்கு, கோர்ட்டுக்கு வராது எத்தனை? உன்னுடைய தொழிலே இதுதானே. சினிமா தொழில் இருந்த பொழுது உன்னுடைய வலையில் விழுகிற விட்டில் பூச்சிகளை இது போல தான் நீ பயன்படுத்திட்டு இருந்த. சூடு சொன்ன இல்லாத பயிலுவா அதிகாரம் வேணும், முதலமைச்சர் ஆகலாம், நம்மெல்லாம் எம்எல்ஏ ஆகலான்னு பல பேர் போய் சீமானுடைய கட்சியில் இணைஞ்சு கிடக்கிறான். இதுக்கு யாருக்கு தெரிஞ்சது? ராஜீவ்காந்தி தெரிஞ்சு வெளியேறிட்டான். காளியம்மா வெளியேறிடுச்சு, வெற்றிச்சேரன் வெளியேறிட்டாரியா? ஒரு பாலியல் தொழிலாளி தலைவனாக வரக்கூடாது, பாலியல் குற்றவாளி சிறைக்கு போறவன் வரக்கூடாது. ஒரு ஆள் இல்லையே, பாக்கியராஜனை தவிர ஒன்றுமே இல்லையே. பல 1000 கோடி சேர்ந்துருச்சு. இதை பங்கு போடுவதற்காக பாக்கியராஜன் காவல் காத்துட்டு இருக்கான். மீதி கொள்கை உள்ளவங்க கூட வெளியேறிட்டான். இதான நடந்திருக்கு. இதை விவரமாக யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா அத்தனை பேர் குற்றவாளிகள். அத்தனை குற்றவாளி இன்னொரு குற்றவாளி எப்படி சொல்ல முடியும்? குற்றமே இல்லாதவன் தான் குற்றவாளி சொல்ல முடியும். இந்த வழக்கில் சீமானுக்கு கூடிய விரைவில் ஆண்மை பரிசோதனை நடக்க இருக்கிறது அரசு மருத்துவமனையில். அது செய்து முடிந்தா அருண் என்ன பண்ண போறாரு? நீதிமன்றத்துக்கு இந்த குற்றம் நடந்ததுக்கான அத்தனை ஆவணங்களையும் ஒரு 2000 பக்கமோ 3000 பக்கமோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதுதான் சார்ஜிட், குற்றப்பத்திரிகை. அதை விசாரித்து தான் நீதியரசர் இளந்தரையின் போட்ட உத்தரவு அதுதான். எந்த கோர்ட்டையாவது விசாரிச்சு குற்றம் நடந்ததுக்கான ஆதாரம் இருந்தால் சீமான் 5 ஆண்டு காலம் சிறைப்படுத்தப்படுவார். சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் பெயில் கிடைக்காது. நாம் தமிழர் கட்சி இனிமேல் சென்ட்ரல் ஜெயில் தான் நடக்கும். இரண்டாவது, நேற்று அவங்க வீட்டின் முன்னாடி நடந்த சம்பவத்தில் எல்லாருமே பேசும்போது அந்த காவலாளி கையில் துப்பாக்கி எதுக்கு, அதில் 20 தோட்டாக்கள் அது மாதிரியான விஷயங்கள்லாம் பறிமுதல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அந்த துப்பாக்கி ஏந்திய அந்த நபர் அங்கே ஏன் தேவை அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெட்ரோல் குண்டு வீச்சு அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு த்ரெட் இருந்தது, அதனால தான் இது பண்ணால் அவர் எக்ஸ் ஆர்மி மேன் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பண்ணுங்க? இல்லைம்மா, அதாவது ஒரு பண்ணை வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்தி காவலர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாடு இன்னும் சட்ட ஒழுங்கெல்லாம் கெட்டு போகல. சட்ட ஒழுங்கெல்லாம் கெட்டு போகவே இல்லை. இந்த நாடு ஒரு ஜனநாயக பூர்வமான நாடு. இதில் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்களை எதுக்கு வச்சுக்கணும்னா 20 பவுன்சர் இப்போவே இருக்கான். 20 லட்ச ரூபா மாத சம்பளம் கொடுத்து எங்கே போனாலும் 20 பவுன்சர் தான். இந்த சினிமாக்காரன் பூராமே இந்த பவுன்சர் செட்டப் தான் போவான் செயற்கையாக. ஒரு படம் நடிச்சிருச்சு, ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா வழி அண்ணன் வர வழிவிடு நாய் கூட சீந்தாது. இந்த சினிமாக்கார பள்ளியில் நாய் கூட சீந்தாது. பொண்டாட்டி மதிக்க மாட்டான், பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிடுவான்.
இந்த பயல்களை பற்றி முழுசாக பார்த்தா கேவலமான பயலுவா. ஒருத்தருக்கு 3 பொண்டாட்டி இருக்கும், 4 பொண்டாட்டி இருக்கும், 7 பப்பாட்டி இருக்கும். நம்ம பொதுவா எல்லாரையும் சொல்லிட முடியாதுங்க. ஒரு சிலர் இல்லைம்மா, அப்படி பண்றாங்க. நல்லவன் இருக்கான், நல்லவனை நான் அயோக்கியனை சொல்லும்போது நல்லவன் ஏன் கவலைப்படுறான்? நல்லவனை சொல்லவில்லை. இந்த அத்தனை பயிர்களும் செயற்கையாக தான் இருப்பான். சினிமாக்காரன் பூரா பொய்யா பேசுவான், வசனம் பேசுவான், அவ்வளோ பேர். அப்போ அதுதான் சீமா முதன்மையானவர். இந்த சீமானுக்கு சினிமா கிளாமர் இல்லை, யூடியூப் இல்லைன்னா சீமானை எல்லாம் மறந்துடுவோம். 15 ஆண்டு காலம் தமிழ் தேசியத்துக்கு நீ செய்த தொண்டு என்ன? வாங்கிய பல கோடி ரூபாய் கணக்கு எங்க ஏதாவது கொடுத்துருக்கியா? இதுவரை நீ வசூலித்த பல கோடி ரூபாய் யாரா கொடுத்தா, எவ்வளோ செலவு பண்ண? இப்போ இந்த 15 ஆண்டு காலம் தமிழ் தேசியத்துக்கு நீ நடத்திய மாநாடு என்ன, போராட்டம் என்ன, ஆர்ப்பாட்டம் என்ன, ஏதாவது இருக்கா சொல்லு? இல்லை, ஒன்றுமே இல்லை. பொண்டாடி நகை செஞ்சு போட்டுக்கிறோம், கொடைக்கானல் இடம் வாங்கி கொடுக்குறக்கும், தண்ணி அடிக்கிறதுக்கும், துணை நிலையிட்டு போய் அவளுக்கு வீடு வாங்கி கொடுக்குறதுக்கு தான் தமிழ் தேசிய திறன் நிதியா? இதை கேட்கறதுக்கு இவனுக்கு நாதி இல்லை. எல்லாம் இதே போல பிராடு பயில கட்சி வச்சிருக்கிறோம் பூரா. எனக்கு தெரிஞ்சு சின்ன கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர் கூட 100 கோடி 200 கோடி வச்சிருக்கான். எல்லாம் கொள்ளையடிப்பது தான் அரசியல். மந்திரியாக இருந்தால் 1000 கோடி 2000 கோடி, சின்ன கட்சியில் 2ஆம் கட்சி தலைவன் கூட 200 கோடி 300 கோடி இப்படி வச்சிருந்தா சீமானை யார் கேள்வி கேட்க முடியும்? யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவன் தகுதி திருடுறான், இவன் தகுதி திருடுறான், அவன் தகுதி தர்றான். அவன் தகுதி தகுந்ததை போல திருடிக் கொள்வது தான் அரசியல். திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், காங்கிரஸ் அரசியல், கத்திரிக்காய் அரசியல், மாங்காய் அரசியல், இதான் அப்படி தான் ஓடிட்டு. அதில் சீமானுடைய தலைப்பு தமிழ் தேசிய அரசியலில் பல 1000 கோடி வருமானம். பல பெண்கள் பாலியல் ரீதியாக பணம் வந்துன்னா திமிர் வரத்தானே செய்யும். அப்போ பல பெண்கள் திரைமறைவில் இருக்காங்க, பல தலைவர்களுக்கு. இதில் சீமானுக்கு தெரிஞ்சது இப்போ விஜயலட்சுமி. ரெண்டாவது அவர் சொல்லும் போதுமே வந்து இப்போது நான் வந்து ஒரு நடிகையை மிரட்டி வந்து இது மாதிரி கருக்கலைப்பு செய்ய வச்சேனா, நான் அவங்களோட இது மாதிரிலாம் இருந்தேனா அப்படின்னா வந்து அப்போது 7 தடவை வந்து ஒருத்தவங்களை வந்து கருக்கலைப்பு செய்ய வச்சேன்னா அப்போ அதுவும் சாதனை தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இது நம்ம எப்படி வந்து இல்லை, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் சீமானுக்கு ஓட்டு போடுறான். நான் வளசல்வாக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறாரு, இந்த மூஞ்சியை போய் வச்சுக்கிட்டே ஐயா, நல்ல மூஞ்சியை வச்சுக்கியா? கைல்வெளி சொல்கிறா யாருக்கு? சீமானுக்கு. நல்ல மூஞ்சி உனக்கு கிடைக்கலையா? கைல்வெளியை விட நல்ல மூஞ்சி கிடைக்கல யாருக்கு? சீமானுக்கு. அதனால தான் விஜயலட்சுமியை வைத்து கொண்டார் 7 முறை கருக்கலைப்பு செய்து. இல்லை, ஆனால் அதுவும் சாதனை தான் அப்படின்னு பேசுறத வந்து ஒரு அரசியல் தலைவராக அரசியல் இதை குடிச்சிட்டு இருந்தாலும் ப்ரெஸ் மீட் வைக்கிறான், போதையில் அப்படியே ப்ரெஸ் மீட் வைக்கிறான், அதையும் ரசிக்கத்தானே செய்கிறான். இந்த கேவலம் எல்லாம் தமிழ்நாட்டில் தான். போதையில் ப்ரெஸ் மீட்டு, முழு நீங்கள் ஒரு ஃப்ரான்ஸில் ரேடியோ டிஆர்டி ரேடியோன்னு இருக்குது. உங்களுக்கு ஃபோனை போட்டு கொடுக்குறேன், என் ஃபோனை இருக்கிறதுக்கு. அப்போ இதை பதிவு பண்ணுங்கள். குடிச்சிட்டு ஒரு செவ்வி கொடுக்க முடியாமல் போதையில் விழுந்து கிடந்த நபர் அந்த பத்திரிகையாளர் சொல்லுவார், இப்போ ஃபோன் போட்டு தட்டுமா, பதிவு பண்ணுவீங்க, பதிவு பண்ணுறீங்களா, பதிவு பண்ணுறீங்களா சொல்லுங்கள், இப்போ நான் ஃப்ரான்ஸ்லேருந்து போட்டு தரமா, போதைன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது அவர்கிட்ட நான் பேட்டி டெலிபோன்ல எடுத்து கொண்டிருக்கேன் கூட அவரால் கதைக்கு இல்லாமல் நான் கேட்கிற கேள்வி வேற, அவர் சொல்ற பதில் வேற. அந்த போதையில உணர்வாங்கள் அவருக்கு சொல்லி வராமல் இருந்தபடியாலதான் நானே பேட்டியை நிப்பாட்டி கொண்டேன். அப்ப போதைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போய் தான் பேட்டி நிப்பாட்டுறீங்க? அது எல்லாருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களுக்கே தெரியும், அவர் போதையிலாம் கதைக்கிறாருன்றபடியால மரியாதை இல்லையா என்று போட்டு நிப்பாட்டிட்டு. சார் ரைட், நன்றி நன்றி. சரி 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 சரி, ஓகே. சரியாம்மா, பிரான்ஸ்லேருந்து பேசுகிறார். இந்த நபர் எப்படி ஒரு தமிழ் தேசிய தலைவராக இருப்பார்? 24 மணி நேரம் போதையில், மீதி நேரம் துணை நடிகைகளோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி தமிழ் தேசிய தலைவராக இருப்பார்? தமிழ் தேசியத்துக்கு நீ செய்த சாதனை என்ன? ஈழ போராட்ட முடிவுக்கு வந்த பிறகு ஈழ போராட்டத்துக்காக மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ ஒரு கோரிக்கையோ இல்லை அது ஒரு ஈழ பிரச்சனை சம்பந்தமான ஒரு வலியுறுத்தலோ இதுவரைக்கும் ஏதாவது மாநாடு நடத்திருக்கியா, கூட்டம் நடத்திருக்கியா? இப்போ எதுவுமே நடக்கலை. அப்போ என்ன செய்கிறாய்? தமிழ் தேசியம் ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும், பல லட்சம் கோடி திருடணும், பல நடிகைகளை வச்சுக்கணும், இதுதானே தமிழ் தேசியமா? அப்போது அடிப்படை நோக்கமே இல்லாமல், அடிப்படை அறிவே இல்லாமல் திமுக மீது உள்ள அதிருப்தி உனக்கு வாக்கா மாறும். இதுதான் தமிழ் தேசியமா? அப்போ இனிமேல் தமிழ் தேசியம் பல 1000 வருடம் மக்கள் யாரும் நம்பவே மாட்டான். தமிழ் தேசியம்னா குடி கூத்து கும்மாளம், விஜயலட்சுமி துணை நடிகை, இதுதான் அரசியலா?
கயல்விழியே உன்னை கடத்தி கொண்டு வந்து தாலி கட்டவா தெரிந்து கொள். இல்லை கயல்வெளியும் தம்பிச்சு ஓடிப்ப. கயல்வெளிக்கு உனக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 30 வயசு வித்தியாசம். இதுதான் ஒரு தலைவனுக்கான தகுதியா? உனக்கு 62, அதுக்கு 30. ஒரு ஜெனரேஷன் கேப், ஒரு ஒரு இடைவெளி. எவ்வளோ பெரிய இடைவெளி! ஒரு தலைமுறை இடைவெளியான ஒரு பெண்ணை நீ மனைவியாக்குறீன்னா உனக்கு என்ன அறிவு இருக்கு? நீ ஈழத்துக்கு போன பிறகு அங்கே யாழ்மதின்னு ஒரு பெண்ணை நீ அவளை விரும்புறதாக லெட்டர் கொடுக்குற, லவ் பண்ணுற. தேசிய தலைவர் பிரபாகரனை குண்டன்னு சொல்கிற. யார்? விஜயலட்சுமி இவர் பேசிய ஆடியோக்கள் பூரா ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதில் பிரபாகரை குண்டனே சொல்கிறேன். அப்போ உனக்கு ஈழ போராட்டத்தின் மீது எந்த விதமான அக்கறையோ அன்போ இல்லை. எல்லாம் ஏமாற்று. இப்போ இந்த வழக்கில் உன்னை ஆண்மை பரிசோதனை செய்யப்பட்டு இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் நீ சிறையிலே கழிப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஐயா, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து அவர் சொன்னார் இல்லையா, 7 தடவை கற்கலைப்பு பண்ணதுங்கிறது சாதனை அப்படின்னு பேசுறதே தவறான விஷயம். அதுக்கப்புறமாக அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து என்ன ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய தூக்கிட்டு போய் வந்து நான் வந்து இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் கேட்குறாரு. இது வந்து ரொம்ப தவறான விஷயம் தானே? இதை ஒரு பொது வெளியில் ஒரு அரசியல் தலைவராக பதிவு பண்ணப்பட்ட கட்சி, அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நான் வந்து 3வது அரசியல் கட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து நிறைய இடங்களில் இவரே பேசிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது இது மாதிரியான விஷயங்களை பேசுறது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, சீமானை பொறுத்தவரை எதை பேசினாலும் யாரும் கோவப்பட மாட்டான், யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டான், யாரும் அதை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த மக்கள் சூடு சுரணையற்றவர்கள். இதுதான் சீமானுடைய அளவுகோல். சீமானை பொறுத்தவரை இந்த மக்கள் தன்னை நம்பி அப்பாவித்தனமாக வாக்களிப்பார்கள். தான் அதிகாரத்துக்கு போய்விடலாம் என்பதில் தெளிவாக இருக்கார் சீமான். இது மக்களுடைய பெரும் கோபம்தான் சீமானை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். சீமானை இந்த பெரியார் அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் கொண்டு வந்தவர் குளத்தூர் மணியண்ணன். அவர்தான் சீமானுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய பெரும் பொறுப்பு சார்ந்த நபரும் அவர்தான் இந்த சீமானை ஈழம் வரை கொண்டு சென்றவர். சீமானை முழுமையாக இந்த மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டிய வேலை, பட வேண்டிய வேலையை நீங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா குளத்தூர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இதுதான் இந்த மக்களுக்கு செய்கிற ஒரு பெரியார் பெருந்தொண்டனுடைய வேலையாக இருக்க போகிறது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.